நாங்கள் சாப்பிடுவோம், ஒன்றா சாப்பிடுவோம். நாகேஷ் மட்டும் தனியாக சாப்பிடுவார். தனியாக என்ன, பக்கத்தில் ஒரு 5 அடி தள்ளி சாப்பிடுவார். அவர் வாழை இலையில் சாப்பிட மாட்டார். வாழை இலை மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு இலை இருக்கும், அது சாப்பிடுவார். அவர் செம்ம காமெடியாக இருக்கும். அது சாப்பிட்டு முடிச்சு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் டைலாக் ஒன்று சொல்கிறாரு. அப்போ நான் என் டைலாக் வரும்போது நான் சொல்கிறேன், ஆமா 1000 பைசில் ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவோம்மா, ஒரு பைசில் 1000 கல்யாணம் பிரச்சனை யோசிப்பாரு, உங்கள் போகிறீங்க எங்கே நிறையா கல்யாணம் நிறைய யோசிச்சு பார்த்தல அப்படின்னு. இது என்ன பாஷை அப்படிம்பாரு. யார்? நாகேஷ். நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது சொன்னார். இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னது டேக்கில் வந்தது. ஓகே கமல், இதே நீங்கள் ஸ்பீடில் டேக்கில் இதே மாதிரி ஸ்பீடில் சொல்லுவீங்களான்னு கேட்டார். டேக்கில் சொல்லுவேன் சார், டப்பிங் தான் தெரியாது அப்படின்னு. ஸோ திஸ் வாஸ் ஆல் தி ஸ்பீடு அண்ட் எவ்ரி திங் வாஸ் டன் பிகாஸ் இட்ஸ் ஒன் சர்க்குலர் ட்ராலி, நோ கட்டு. யாராவது ஒருத்தர் சொதப்பிட்டான்னு முதலேருந்து வரணும். ஸோ அதனால ரிஹர்சல் வாஸ் டன் வெல் இன் அட்வான்ஸ் ஸோ தட் யூ டைட்டன் இட். அதான் உங்களுக்கு படத்தில் அந்த ரீலிஸும் அழகாக இருக்கும், ஸ்பான்டினிட்டி பிரமாதம் மாதிரி. எல்லாரும் குட் ஆக்டர்ஸ், வெரி குட் ஆக்டர்ஸ் இல்லை. ஸோ எவனுமே வந்து நியூ கமரோ இல்லை பரிச்சயம் இல்லை, அதனால அது இப்படி போச்சு. பொங்கல் படம் பார்த்தேன். அதில் வந்து என்னெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன். அதாவது சுய வேலை திட்டம், கம்யூனிசம், அதில் காமெடி, கமர்ஷியலாக வந்து போயிட்டு இருந்தப்போ எப்படி சார் அந்த படம் எப்படி சார் அமைஞ்சிச்சு? பஞ்சதந்திரன் சார் சொன்னார் இல்லையா, அது வந்து டெஸ்ட் மேட்ச். ஓகே, நான் நிறைய கவுண்டி ஆடிருக்கேன். ஏன்னா ஒரு டீம்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச் இல்லை, ஒவ்வொருத்தரும் பிளேயர்ஸ். மகேஷ் சார், இந்த பக்கம் கமல் சார் அடி நிமித்திடுவாங்க. கூட வேற என்ன சூப்பர் ஹெட்மாஸ்டர் யார்? கிரேசி மோகன். ஆமாம், விளையாட்டான கிரேசி மோகன்லாம் அப்படியே பிழிஞ்சு எடுத்துகிட்டு வரவர். சரி, நான் நிறைய கவுண்டி. இந்த கவுண்டி மேட்ச் ஆடுறதுல என்ன பிரச்சனை வரும்னா, இவங்களாம் கொடுத்து வாங்கிடுவாங்க. எங்கள் இடத்துல யாருதாவது ஒரு ஹைலைட் அடிச்சு வச்சிங்களேன், அடுத்தவன் அப்செட் ஆகிடுவான். அது ஒரு பெரிய பிரச்சனை நான் ஆக்ட் பண்ணும்போது. அதுக்கோசம் நான் ஆக்ட் பண்ணும்போது என்ன தெரியுங்களா பண்ணுவேன், சார் அவருக்கும் கொடுங்கன்னு டைலாக் நான் நிறைய படத்தில் பண்ணியிருக்கேன். அது ஏன் வருதுன்னா, இப்போ நான் சொன்னது போல தான், இந்த கேரக்டரைசேஷன் இல்லைன்னா இந்த டைலாக் யார் வேணா பேசலாங்கிற மாதிரி போச்சுன்னா, அந்த ஜோன் போச்சுன்னா டேஞ்சர். இந்த டைலாக் லூசுத்தனமாக பேசணும்னா இந்த கேரக்டர் தானே பேசணும், அறிவுள்ளது பேச இவன் தானே பேசணும் அப்படின்னு கேரக்டரைசேஷன் டிமார்கேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது கேமராட்ரி பற்றி தான் சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சின்னி ஜெயந்தோட எக்ஸ்பீரியன்ஸ்னால, அவர் தன் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ்னால இ டசன் பிகாஸ் ஒரு லைன் பச்சா 100 லைன் அவர் வரும், 3ஆவது லைன் வரும். ஆப்போசிட் ஆக்டர் மேபி நியூ கமர், மேபி டசன் ஹேபிட். ஸோ அது கொஞ்சம் நம்ம தார்வாத்து கொடுத்துருவோம். அது நிறைய பொங்கல நிறைய இருந்தது. ஏன்னா இப்போ விவேக்கு கூட நடிச்சது யார்? விவேக், விக்னேஷ், வடிவேலு, கோவிசல்ல மேம். அதில் எங்கள் பேட்ச் நானும் சார்லியை தவிர மீதி எல்லாம் எங்களுக்கு ஜூனியர்ஸ். எங்களுக்கு சொன்னோன்னு டக்குன்னு பிடிச்சிருவோம். அது வி சேகருக்கு ஒரு வைப்ரேஷன் எங்களுக்குள்ள. இது நானும் சார்லி சார் மச்சான், அவன் பேச சரி அவன் பேசட்டும் நான், ஏன்னா அவன் ஒரு மாதிரி ஆயிடுவான், அவனும் பேசட்டும் மச்சான். விவேக்கு கேட்க வேணாம், எழுதி வேற பண்ணிவான் கிட்ட இருந்து வச்சு. நான் சொல்லிட்டேன், நீ எழுதி முடிச்சிரு, நீ என்ன கவுண்டர் நீ சொல்லு, அதுக்கு எனக்கு கனெக்ட் ஆனா நான் சொல்றேன்னு சொல்ல மாட்டேன். நான் எப்பவுமே அதான் பண்ணுவேன். இந்த சென்ஸ் என்னன்னா, இப்போ லெஜெண்டரி பீப்புள் கூட பண்ணும்போது அது விஷயம் வேறு. ஒரு படம் நான் நடிக்கும்போது சரி எல்லாருக்கும் என்ன தெரியுங்களா, ஏதாவது சான்ஸ் கிடைச்சா பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாங்க எல்லாரும். எனக்கு ஒரு படத்தை நான் நடிக்கும்போது நான் வேண்டான்னு, எப்படி இதில் எல்லாம் நான் வேணாம். ஏன்னா நம்பர் 1 என் கேரக்டர் அடிபட்டுரும், அடுத்தது இது எனக்கு தெரியாது. நான் அந்த டேரக்டர்கிட்ட என்ன மச்சான், நான் எனக்கு இது ஃபஸ்ட்டு படம், நீ அது பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும், உனக்கு ஃபஸ்ட்டு படம்னா, பட் அது எனக்கு தெரியாத பண்ணக்கூடாது. என்ன தெரியுங்களா, டான்ஸ். எனக்கு டான்ஸ் வந்து பெருசாக ஆட தெரியாது. மிமிக்ரி இல்லாமல் பயங்கரமாக பண்ணுவோம், கெல்ஃபாஸ் டான்ஸ் எல்லாம் ஆடுறோம். இதில் வந்து பியூட்டிஃபுல் டான்ஸராக அந்த படத்தில் போடுறாங்க. அதான் ஃபஸ்ட்டு படம் அந்த ஆளுக்கு, இந்த டான்ஸருக்கு. அந்த ஆள் வந்து கொடுக்குறாரு எதை இதெல்லாம் கொடுத்து, நான் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட போகிறேன், இதை நான் ஆட போகிறேன். கதை சொல்ல மச்சா நீ அந்த காம்பினேஷன் நீ வந்துடுறேன், இளையராஜா மியூசிக் வேறு பண்ணிடுறேன். நான் சொன்னேன் வேண்டாம், அந்த டான்ஸை கெட்டுரும், நான் அந்த டான்ஸில் வரவே மாட்டேன். அந்த டான்ஸ் ஆனது யார் தெரியுங்களா, அவர் தான் த கிரேட் பிரபுதேவா. ஓகே, அந்த நடித்த படம் எது தெரியுங்களா, அதுதான் இதயம். ஏப்ரல் மேவிலே பசுமையே. ஏன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டு கேங்ல ஜாலியாக கல்யாணம் பண்ண ஆள்ல நான் வேண்டான்ட்டேன். ஏன் தெரியுங்களா, இவன் வந்து ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவன். எப்படி இந்த கேரக்டர் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறவன், பட் எனக்கு டான்ஸ் ஆட தெரியுது. நான் பிரபுதேவா கூட டான்ஸ் ஆட மாட்டேன் சென்ஸ்னா அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, அது கெட்டுறணும். அதே மாதிரி இன்னொரு சாங் ஒன்று வருது, ஓ பார்ட்டி நல்ல பாட்டு, அதுலேயும் பின்னாடி பசங்களாம் வருவாங்க. அதுலேயும் நான் சொன்னேன் வேணாம் மச்சான், கேரக்டர் கெட்டு அதை தாண்டி எனக்கு டான்ஸ் ஆட வராது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு, ஒரு சாங்லையாவது நீ இருக்கணும்னு சொல்லி தான் இதே படத்தில் பொட்டு வட்ட ஒரு வட்ட நீலா, அதில் வந்து அந்த பேடை ஒட்டி தட்டுவோம். இது வந்து நான் சாங்கில் இருக்கணும்னு வச்சது.